அபிஷேகம், இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? நாம் எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். உண்மையான அபிஷேகம் என்றால் உண்மையில் என்ன? நான் இப்போ உங்க கூட சில நிமிஷம் எடுத்து அபிஷேகம் என்னால் என்ன, அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது, ஏன் அது தேவையானது, ஒரு தேவ பிள்ளையாக ஏன் அது மிகவும் முக்கியமானதாக இருக்குன்னு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அபிஷேகம் என்பது ஊழியக்காரர்களுக்கே மட்டுமே, மேடையில் போடியத்துக்கு பின்னால நின்று ஒவ்வொரு ஞாயிறும் பிரசங்கம் பண்றவங்களுக்கு மட்டுமே உரியது. மன்னிக்கணும் சார், அது உண்மை இல்லை. அபிஷேகம் என்பது யாவருக்கும் உண்மையான உரியது. அபிஷேகம் உங்களுக்கு வல்லமை, பலத்தையும் சிறப்பாற்றலையும் கூட தருகிறதாக இருக்குது. 3 காரியங்கள் மறக்காதீர்கள். அபிஷேகம் உங்களுக்கு வல்லமையை தருகிறது, அசாத்தியத்தை செய்யும்படி பலனை தருகிறது, தேவனுடைய மகிமைக்காக சிறப்பாற்றலை தருகிறது. நாம் பார்க்கலாம், ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். தோளினின்று கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கும். வேதாகமத்தில் இது ஒரு வல்லமையான வசனமாக காணப்படுகிறது. அதாவது விடுதலையும் நிச்சயத்தையும் தெய்வீக இடைப்படுதலையும் கூறுகிறது. அபிஷேகம் உங்களை தேவனுடைய மகிமையினால, தேவ பிரசன்னத்தால, தேவ எண்ணெயால, தேவ வல்லமையால நிரப்பும். அதனால நீங்க இனி பழுவ சுமக்க அவசியம் இல்லை. நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? உங்க தோள்கள் இந்த உலகத்தின் பாரங்களை சுமக்கும்படியாக உண்டாக்கப்படவில்லை. நீங்க தேவனை கொண்டாடும்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய திட்டத்தில் மனிதனுக்கான பிரதான நோக்கம் உண்மையில் என்ன? தேவனை ஆராதனை,
ஏசாயா 10:27 அபிஷேகத்தை பாரத்தை அகற்றும் முறையாகவும் விவரிக்கிறது. நுகத்தை தரிப்பவரை முறிக்கிறவர். அதனால நமக்கு அவசியம். யாருக்கு சுமை இல்லை, யாருக்கு வருத்தத்தின் நுகங்கள் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு தேவ அபிஷேகத்தில் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களோ தேவ வல்லமையால் விடுதலை அடைவீர்கள். அபிஷேகத்தின் முக்கிய கோணங்களை உங்களோடு பகிர விரும்புகிறேன். முதலாவதாக, அபிஷேகம் அதிகாரத்திற்குரிய ஒரு செயலாகும். தேவன் கொடுத்த வேலைக்காக கொடுக்கப்பட்டது. அபிஷேகத்துக்கும் தேவன் கொடுத்த வேலைக்கும் இடையே வல்லமையான இணைப்பை நீங்களே பார்க்க முடியும். நீங்க ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கணும்னு தேவன் நிச்சயித்திருந்தா, அபிஷேகமானது உங்களை வல்லமையுள்ளவராக்கும், அருமையான மற்றும் புகழ் பெற்றவராக்கும். அபிஷேகம் உங்களை புதியவையாக ஆக்கும், உருவாக்கும் ஆற்றலையும் கொடுத்திடும். அபிஷேகம் என்பது ஸ்டைலுக்கு இல்லை. அபிஷேகம் வேலைக்காக தரப்பட்டது. அது உங்களுக்கு பலப்படுத்திடும். அபிஷேகம் என்பது பொழுதுபோக்குக்கானது இல்லை. அது அதிகாரத்தையும் தருகிறது. அதுக்காக அது தேவை. மறக்காதீர்கள், நான் 3 காரியங்கள் கூறினேன். வல்லமை, பெலன், சிறப்பாற்றல். அபிஷேகம் எனக்கு அந்த வல்லமையை தருகிறது, அந்த நம்பிக்கை திறனையும் தருகிறது. பெலன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆற்றல் அசாத்தியங்களில் வியப்பை உருவாக்கும், காரியங்களை முழுமையாக சாத்தியமாக்கும், மென்மையாக கொண்டு செல்ல சிறப்பாற்றலை நிரம்பவும் முழுமையாக வழங்குகிறது, அருமையாக செயல்பட வைக்கும். அழுத்தம் இல்லை, இழப்பு இல்லை, ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இயேசு செய்த எல்லா கிரியைகளும் அபிஷேகத்துடன். அப்பங்கள் எப்படி அவரால் ஒரு அற்புதத்தை செய்து 5,000 போஷித்தனர். இதுல குழந்தைகள் மற்றும் பெண்களும் இல்லை, அந்த 2 மீன்கள் மற்றும் 5 ரொட்டிகளும். எண்ணற்ற அற்புதங்கள் எப்படி முடிஞ்சது? அதுக்கு காரணம் அபிஷேகம்தான். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை தேடினால் அவர் உங்களை பலப்படுத்துவார். எப்போதும் ஞாபகத்தில் வைக்குங்கள், அபிஷேகம் பலப்படுத்துவதற்காக. இரண்டாவதாக, அபிஷேகம் எழுப்புதலை கொண்டு வரும் ஆற்றல் சக்தியையும். லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் மற்றும் மகிழ்ச்சியையும். நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும், விடுதலையாக்கவும், ஆற்றல் அளிக்கவும் அபிஷேகம் எழுப்புதலை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் இறங்கி வரும்போது அங்கே மீட்கப்படுதல் உண்டாகும். வல்லமையாக நிலைநிறுத்தப்படும் நிலை நிரந்தரமாக உண்டாகும். உங்க வாழ்க்கையில வல்லமையான ஒரு பெருக்கம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில வல்லமையான விரிவாக்கம் உண்டாகும். அபிஷேகம் என்பது எழுப்புதலுக்கானது, தனிப்பட்ட எழுப்புதல். சபை எழுப்புதலுக்குரியது. உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட தேவன் நமக்காக வைத்திருப்பதை திரும்ப பெற்றிட, நாம் பலுகி பெருகும்படிக்கு சாத்தான் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டவைகளை திரும்ப அடைந்து நிலை பெற செய்கிறது. எழுப்புதல் அதை தான் செய்கிறது என்றும், எழுப்புதல் உண்டாகும் போது நீங்க பெருக்கத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு எழுப்புதலிலும் நீங்க விரிவாக்கத்தை பார்க்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கான, எனக்கான தேவனுடைய திட்டமாக இருக்குது. அபிஷேகம் தான் சீர்திருத்தலுக்கான காரணியாக இருக்கும். சத்தியத்தின் மீட்பு, வாழ்க்கையில எனக்கான நோக்கம் திரும்ப எழும்புவது. எரேமியா 18 குயவனின் அருமையான கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த களிமண் சிதைந்து போய், அந்த களிமண் கேட்டு போயிடுச்சு. ஆனா குயவன் அதை தூர தூக்கி எரியவில்லை. அதை சரி செய்தான், அதை பழுது பார்த்தான், அதை வணைந்தான், அதுக்கு உருவம் அளித்தான், அதை ஒரு அழகான பாத்திரமா பண்ணான். அதுதான் புதுப்பிக்கிறது. புதுப்பிக்கையில் நடக்கிறது. திரும்ப எழுப்பப்படுதல், எழுப்புதலின் வேறு கோணம். ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம உள்ளுணர்வு உள்ளவங்களா இருக்கோம். ஒரு காலத்துல சபைக்கு போகணும் என்று நீங்க போயிட்டு இருந்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகவில்லை, செவி கொடுக்கவில்லை, ஆராதிக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஆனா எழுப்புதலை பிடித்த போது சபை தேவனை சந்திக்கும் இடமாகவும் தேவன் உங்களை உருவாக்க அனுமதித்த இடம். எழுப்புதல் என்பது அக்கறையின்மை, கவனக்குறைவு என்பதற்கு பரிசுத்த முற்றுப்புள்ளி வைக்கிறது. அக்கறையின்மை இன்றைய சபையில் கொலைகாரன் போல உள்ளது. கவலை இல்லை, நான் தொட்டாசி நீங்கி இல்லை, சபைக்கு வந்தேன். எழுப்புதலானது அக்கறையின்மை மற்றும் கவனக்குறைவை அகற்றி வேலைக்காக உங்களை அபிஷேகிக்கிறது. எழுப்புதல் விசுவாசத்தை ஈர்க்கும். எழுப்புதல் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு விசுவாசத்தை கடத்தி செல்லும் அலையாக இருக்கிறது. மூன்றாவதாக, அபிஷேகத்துக்கு வல்லமை. முன்னுரையில் இதை சுருக்கமாக சொன்னேன். அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பெலன் அடைந்து என்று கூறினார். அபிஷேகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்கு இணையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் எப்படி இந்த வல்லமைக்கு விளக்கம் கொடுப்பேன். இது ஒரு திறன், சிறப்பாற்றல், பெலனாக இருக்குது. தேவன் கொடுக்கும் வேலையை செய்வதற்கான திறன். உங்கள் மூலமாக அது நடக்க செய்யார். சிறப்பாற்றல் திறன்,
உருவாக்கம் ஆற்றலோட சிறப்பாக செய்யும்படி செய்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயும் உங்களின் மேல வரும்போது சிறப்பாற்றல் உங்க வேலைகளில் வெளிப்படும். நீங்கள் எனக்கு சாட்சிகள். இது முக்கிய இணைப்பு. தேவ பிள்ளைக்கு எதுக்காக அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு? முன்னாடியே சொன்னேன், அது ஒரு வேலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை பலப்பட செய்கிறது. காரியத்தின் முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறந்த சாட்சியாக இருக்கும்படி நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில் உள்ள அழிவுக்கு ஏதுவான பழக்கத்தை விட வைக்கும். அப்பதான் நீங்க தேவன் விரும்புகிற விதமாக இருப்பீங்களே, மனுஷன் விரும்பியபடி இருக்க மாட்டீர்கள். அபிஷேகம் இயக்க முறையை முழுமையாக மாற்றிடும். மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும். மனுஷனுடைய விருப்பத்திலிருந்து தேவனுடைய விருப்பமாகும். அபிஷேகமானது அதை யதார்த்த நிலைக்கு கொண்டு வரும். நிலையாக இருக்கும் 3 காரியங்களை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். திறன் என்றால் என்ன? அது திறமை, தன்மை, இயலும் நிலை ஆகியவை எல்லாம். நிலையற்ற சூழ்நிலையில நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? உங்க வேலை இன்னைக்கு உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கலாம். உங்க முதலாளி உங்களை கூப்பிட்டு விட நீங்கள் இன்னும் ஒரு 2 மாசம் வேலை செய்யுங்கள் என சொல்லலாம். நீங்க தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தா அது உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமையை கொடுக்கும். சிறப்பாற்றல். சிறப்பாற்றல் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? செயல்திறன், உற்பத்தி திறன். நீங்கள் எத்தனை நாளாக ஆக்க மிகுந்தவராக இருக்கீர்கள்? முழு நாளும் முழுவதும் வேலை, வீட்டுக்கு தாமதம், வீட்டில் வேலைக்கு நேரம் இல்லை, குடும்பத்துக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, விடுமுறை நாட்கள்னு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு எதுவும் இல்லை. கடினமா உழைப்பதற்கு பதிலா நீங்க சாமர்த்தியமா வேலை செய்யுங்க. அபிஷேகம் உங்க வாழ்க்கையின் மீது நேரடியாக கடந்து வரும். நாம் அழகான நாட்டை உருவாக்கலாம். இந்தியாவுக்கு குறைச்சல் என்ன? ஒண்ணும் இல்லை. இந்தியா தேவனுடைய தேசம். நம்ம செயல்பட்டு நம்ம தேசத்தை கட்ட முடியும். இந்தியாவை திடமாக மாற்ற நம்ம தாளந்துகளை பயன்படுத்தி தேவ மகிமைக்காக சிறப்பாக்க முடியும். அபிஷேகத்தில் தொடர்வது எப்படி? சில குறிப்புகள் தர விரும்புகிறேன். நேரம் குறைவாயிருக்கு. முதல்ல தேவனுக்கு பசியோடு இருங்கள். எப்போதும் தேவனுக்காக பசியோடு இருங்க. விருப்பம், ஆவிக்குரிய நிறைவுக்கான முழு விருப்பம். மோசே கெஞ்சினான், தேவனே, ஆண்டவரே, உமக்கு மகிமையை எனக்கு காண்பியும். ஏன்? ஏன்னா மோசே புரிஞ்சுக்கிட்டான், மகிமைதான் அவனை உண்மையிலேயே வித்தியாசப்படுத்துது. அவனை விசேஷமானவனாக, வல்லமையுள்ள தலைவனாக, தனித்துவமாக காணப்படுவான். அதுக்கு மனநிலை மாற்றம் வேணும். பாரம்பரியத்தை யோசிக்க விடுங்கள். கடந்த காலத்தை யோசிக்க விடுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் மண்டலத்திற்குள் பிரவேசிங்க. இன்றைய தொழில்நுட்பம் நிமிஷத்துக்கு நிமிஷம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த தலைமுறையினருக்கு திறமையுள்ளவங்களா இருக்க தொழில்நுட்பத்தோடு நாமும் நகர வேண்டியிருக்கு. 3வது, ஆவியின் கனியை பிறக்க வேண்டும். ஆவியில நடக்க பழகிக்கணும். கவனிங்க, தேவன் உங்களுக்காக வைத்திருப்பதை பெற்றுக்கொள்ள நீங்க தேவனை போலாக வேண்டியது அவசியம். நம்ம உலகத்தான் போல இருக்க முடியாது. நீங்க முன்னேறி நகர்ந்து தேவ ஆவியில் உண்மையுடன் நடக்கணும். ஆவியின் கனி உங்க சுபாவமாக, உங்களோட தன்மையாக இருக்கணும். 4வது, பரிசுத்த ஆவியின் வரங்கள். உங்கள் நல் நடக்கையை காத்துக்கொள்ளுங்கள். வரங்களை நாடுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும்படி தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. அபிஷேகம் என்னன்னு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்க எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஏன் அபிஷேகம் தேவை என்பதை நான் சொல்லியிருக்கேன். எப்படி அபிஷேகத்தை வளர்த்துக்கொள்ளும் சொல்லியிருக்கேன். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். 40 வருஷ ஊழியத்தில் அபிஷேகத்தின் ஒரு முக்கிய தன்மையை புரிஞ்சுக்கிட்டேன். அபிஷேகம் படிப்படியாக முன்னேறும். முதல்ல அதுதான். அபிஷேகம் காலத்திற்கேற்றிருக்கும். நீங்க தேவ பிள்ளையாக ஆற்றலோடு இருப்பதற்கு அந்தந்த காலத்திற்கேற்ற அபிஷேக பலனை தேவன் உங்களுக்கு தந்திடுவார். பிதாவே, மறுபடியுமாக ஜெபத்திலே உம்மிடம் வருகிறேன். நான் பகிர்ந்த ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு அபிஷேகத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதன் மதிப்பை குறித்த எண்ணங்களுக்கு நல்ல போஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களின் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விருப்பமான அபிஷேகிக்கப்பட்ட சந்ததி இருக்கும்படி செய்திடும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.